தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேர்தல் முடிவு வரப்போகுது. எல்லாமே ஒரே பதட்டம் இல்லை. நான் கூட 67லேருந்து இந்த எலெக்ஷன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவ்வளோ பதட்டம் நமக்கு இல்லைங்க. மக்கள் ரீதியிலையும் கிடையாது. அவங்கவுங்க ஓட்டு போட்டவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு பொதுவாக எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நான் ஓட்டு போட்டவன் மட்டும்தான் ஜெயிக்கணும் அப்படின்னு எந்த எலெக்ஷனில் யாருமே நினச்சி பார்க்க மாட்டாங்க. சரி, நான் ஓட்டு போட்டவங்க வந்தால் சரி, வரலன்னா சரி, பிரச்சனை இல்லை. நம்ம திங்க் பண்ணது வேறு மாதிரி திங்க் பண்ணியிருக்கணும். சரி, அடுத்த எலெக்ஷனில் நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஸ்போர்ட்டிவாக போகிறது தான் கௌரவம். அதை விட்டுட்டு மக்களுடைய தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு நம்ம வரணும் சார். அதை விட்டுட்டு அந்த தீர்ப்புக்கு எதிரில் போய் நம்ம நின்று அதை ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ, அதற்காக மனமொடிஞ்சு போயிடுறதோ பிரச்சனைகளை இன்னும் தான் வளர்க்கும். நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள். முதல்ல ஒரு வீடு சரியாக இருக்கணும். வீடு சரியாக இருந்ததுன்னா அந்த தெருவு சரியாக இருக்கும். அந்த தெருவு சரியாக இருந்ததுன்னா அந்த ஊர் சரியாக இருக்கும். அந்த ஊர் சரியாக இருந்ததுன்னா அந்த மாவட்டம் சரியாக இருக்கும். அந்த மாவட்டம் சரியாக இருந்ததுன்னா அந்த மாநிலம் சரியாக இருக்கும். அந்த மாநிலம் சரியாக இருந்ததுன்னா அந்த நாடு செழிப்பாக இருக்கும். இதுதான் தத்துவம். அதை விட்டுட்டு இந்த வீடை நீங்கள் சரியாக மாற்றலைன்னு வச்சுங்களேன், மாநிலம் வரைக்கும் சரியில்லாமல் போயிடும். இந்த நாடே சரியில்லாமல் போயிடும். அதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. எதையுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இறைவன் இருக்கிறான். எல்லாமே நல்லா நடக்கும். மக்கள் மகேசனுக்கு இணையாக சொல்லப்பட்டாங்க. அவங்க கொடுக்குற தீர்ப்பை யாராலையும் கணிக்க முடியாது. தேர்தலுக்கு முன்னாடி கணிப்பு, தேர்தலுக்கு பின்னாடி கணிப்பு, ஜோதிட கணிப்பு, நியூமராலஜி கணிப்பு, நேமியாலஜி கணிப்பு, ப்ரோனாலஜி கணிப்பு, பிரச்சனை கணிப்பு, எல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. நீங்கள் யாரை வேணாலும் கட்டுப்படுத்தலாம். மக்கள் மகேசனுக்கு இணையானவர்கள். இவங்களை நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது. அவங்க மனதில் உள்ளதை நீங்கள் படிக்க முடியாது. அதை அனுபவித்து சொல்கிறதுக்கும் மனிதனுடைய மூளையில் அந்த அளவுக்கு சக்தி கிடையாது. ஆகவே இன்றைக்கி ரிசல்ட்டில் யார் வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, இது மக்களுடைய தீர்ப்பு. அந்த மக்களுடைய தீர்ப்பு நல்லதாகத்தான் இருக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நம்ம நடப்போம், அப்படியே நம்ம வெற்றி காண்போம். இறைவன் நமக்கு எப்பொழுதுமே நல்லதை தான் தருவான், சுகத்தை தான் தருவான், சுபத்தை தான் தருவான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். நம்பிக்கை தான்